வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்னோடய டெரஸ் கார்டனில் உள்ள ரோஸ் வெரைட்டிஸை கொஞ்சமாக இருக்குது, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது காஷ்மீரி ரோஸ் ரெட் கலர். இது வந்து பட்டன் ரோஸ் பிங்க் கலர். இந்த காஷ்மீரி ரோஸ் வந்து ரொம்பவே கொத்து கொத்தாக பூக்கும். இது வந்து ஒரு டபுள் கலர் ரோஸ், ரெட்டு ஒயிட்டு. ஆனால் இதில் வந்து நெருக்கமாக எதழ்கள் இல்லை, ஒரு கப்பு ஷேப்பில் இருக்குது. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். இது வந்து பேபி பிங்கும் இல்லை, டார்க் பிங்கும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்கு. இது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட இதழ்களெல்லாம் ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். ரொம்ப நாள் இதழ் உதிராமல் நல்லாயிருக்கும். இது வந்து கார்னேஷன் அப்படின்னு சொன்னாங்க நர்சரியில், ஆனால் இது வந்து டயாந்தஸ். அடுத்தது நாம் பார்க்க போகிறது டபுள் கலர் ரோஸ் தான். இது ஆரஞ்சு அண்ட் எல்லோவில் இருக்குது. இதுவும் ஒரு டபுள் கலர் ரோஸ். இது பிங்கும் ஒயிட்டுமா இருக்குது. இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் ரெட் கலர். இதோட இதழ்கள் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும். இதுவும் ஒரு டபுள் கலர் ரோஸ். இது வந்து ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் பூ. இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும், அந்தளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதழ்களெல்லாம் ஈஸியாக கீழே விழாது. அதனால் உங்களுக்கு ஒரு தடவை பூ வந்தாலே கொஞ்ச நாள் இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ஒரு வாரம் ஆன பூ. இதோட கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், மற்றபடி இதழ்களெல்லாம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், பிங்க் அண்ட் ஒயிட்டு. இதோட இதழ்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இது ஆந்தோரியம் ரெட் கலர், ரொம்ப பெரிய பூக்களாக இருக்குது. இது பிங்க் கலர். நான் இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது சின்ன பூவாக தான் இருந்தது, இப்போ ரொம்ப பெரிய பூவாக இருக்குது. இது கோலியாஸ் வெரைட்டி. இது வந்து சைனீஸ் பால்சம் சொல்லுவாங்க. பிங்க் கலர், ஒயிட் கலர், ரெட் கலர் இருக்குது. இது வந்து எப்பவும் பூ இருந்துட்டு இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். இது பட்டன் ரோஸ் பிங்க் கலர். இது டபுள் கலர் ரோஸ்.
டபுள் கலர் ரோஸ் எல்லாம் உங்களுக்கு இதழ்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. இந்த மாதிரி கோலியாஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் இல்லாத நேரம் இது பார்க்க கார்டன் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஜெர்ப்ரா ஆரஞ்சு கலர், இதில் எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லீஃப் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி செடிகளெல்லாம் வாங்கி வைங்க. பூக்கள் இல்லாத நேரம் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கலஞ்சோ சிங்கிள் பெட்டல், இப்போ தான் மொட்டு நிறைய விட்டுருக்கு, பூ வந்து மலரலை. ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இது. அடுத்தது நாம் பார்க்குறது ஜிஜி பிளான்ட்டு. இது இன்டோர் பிளான்ட்டு, இது ரப்பர் பிளான்ட். இது வந்து பர்பிள் கார்ட் பிளான்ட். இதோட பூக்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், சின்ன ஸ்டார் வடிவத்தில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் பார்க்க. இதோட லீஃபும் பூவும் ஒரே கலரில் இருக்கும், பர்பிள் கலரில் நல்லாவே இருக்கும். இது ஹேங்கிங் பாட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து யூப்போர்பியா, இதுவும் கொத்து கொத்தாக பூ இருக்கும், எப்போவுமே பூ இருந்துகிட்ருக்கும். இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ். இது வந்து நான் கீழே வச்சுருக்கிறேன். இது ஒரு எல்லோ கலர் ரோஸ். இது வந்து ரொம்ப எல்லோ டார்க்காக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த எல்லோ கலர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட பெட்டல்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் ரோஸ், நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டயாந்தஸ். இது வந்து சிங்கிள் பெட்டல், டபுள் கலரும் இருக்குது, சிங்கிள் கலரும் இருக்குது. இதில் இது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ், டார்க் பிங்க். இதோட இதழ்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், நெருக்கம் இல்லாமல் ஒரு ஈவனாகவும் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ரோஸ் பார்க்க. இது வந்து பர்பிள் கலர் ரோஸ். இதுவும் கொத்து கொத்தாக பூ இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெகோனியாவில் ஒரு வெரைட்டி. இதோட பூக்களும் ரொம்பவே நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது சைனீஸ் பால்சம். இது வந்து ஜெரானியம், ஒயிட் கலர் ஜெரானியம். பக்கத்தில் இருக்கிறது சால்வியா, ரெட் கலர். இது பர்பிள் கலர்.
இது டபுள் கலர். இது பிங்க் கலர் ஜெரானியம். ஜெரானியம் எல்லாம் நீங்கள் எப்போவுமே வளர்க்கலாம், பூ எப்போவுமே இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இது ரெட் கலர். கார்டனில் எப்போவுமே பூ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சால்வியா வளர்க்கலாம், ஜெரானியம் வளர்க்கலாம். ஜெரானியத்தில் நிறைய கலர் இருக்குது. இது ஒரு டார்க் பிங்க் கலர். இது வந்து டபுள் கலர், கனகாம்பர கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் இது. இது ஜெர்ப்ரா எல்லோ கலர். எல்லோ கலர் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரெட் கலர். இது ஒயிட் கலர். இது ஆரஞ்சு கலர். இது வந்து லில்லியில் ஒரு வெரைட்டி. இது காலா லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லீஃப் வந்து சின்ன சின்ன டாட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. இது ஸ்னேக் பிளான்ட். இது காலன்சோலா டபுள் பெட்டல்ஸ். இது கோலியாஸ் வெரைட்டி. இது வந்து போகன்வில்லா. இதில் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் வந்து பூக்கள் நிறையா இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பூ முடிய முடிய அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், ஸ்டெம் ஃபுல்லாகவே பூக்களாக தான் இருக்குது, டார்க் கலரில் இருக்குது. இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. இது வந்து அடீனியம், சிங்கிள் பெட்டல் அடீனியம். பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. நிறைய பூக்கள் இருக்கும் இதில். வெயில் நேரத்தில் அதிகமாக இது பூக்கும். இது வந்து யூபோர்பியா. என்னோடய கார்டன் இன்னும் நிறையா இருக்குது, அடுத்தது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.